அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நான் இன்றைக்கி கம்பு கூழ் காய்ச்ச போகிறேன். அது எப்படின்னா, இப்போ கம்பு வாங்கிட்டு வந்தேன். நான் ஒரு ஆள். அப்போ எனக்கு எவ்வளோ தேவைன்னா, ஒரு 100 கிராம் இருந்தால் 2 நேரம் தாராளமாக போதும். அப்போ 100 கிராம் கம்பு எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு, அதை மிக்சியில் போட்டு நம்ம இட்லியை விட இன்னும் கொஞ்சம் கொரன்னு இதாகவே நைஸாக இருக்கக்கூடாது, கொரன்னு அரைச்சி நைட்லேயே உப்பு போட்டு வச்சிடணும். தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சிட்டோமா காலையில் புளிச்சிடும். இட்லி மாவு புளிக்கிற மாதிரி புளிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இப்போ எந்த அளவுக்கு மாவு தண்ணி வச்சுருக்குறோமோ அதை விட 2 பங்கு தண்ணி கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அதில் இந்த மாவு நைட்டு அரைச்சதை எடுத்து ஊற்றி கிண்டணும். கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா அது ஒரு பதம் வரும். அப்போ நமக்கு கை தொட்டு பார்த்தோம்னா இந்த இது மாதிரி கம்பி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. ஏன்னா இதில் சாதம் கிடையாதுல்ல, அரிசி இருந்தால் தான் நமக்கு தெரியும். நான் அரிசி போடுறதில்ல. இது அப்படியே வெறும் கம்பவே நல்ல ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் அந்த கம்பு இதெல்லாம் வெந்து வர்றதுக்கு. அதுக்கப்புறம் வெந்தாவே நல்ல வாசனை அடிக்கும். அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். நம்ம போடுறப்போ வெள்ளை கலராக இருக்கும். அப்படியே டோட்டலாக வெந்த உடனே ஒரு மாதிரி கலர் மாறி வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், வெந்துருச்சு எடுத்து மூடி வச்சுட்டு மறுநாள் எடுத்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு அதில் தயிரும் உப்பும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா கையிலே பிசையணும். கையிலே நல்லா கலந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கை போட்டு கரைச்சாதான் நமக்கு அந்த கூழோட இது கிடைக்கும். இந்த தயிர் தண்ணி இதெல்லாம் போட்டு கலந்திங்கன்னா உங்களுக்கு தயிர் தனியாக தெரியும். அப்போ இந்த கூழோட இது ஒரு மாதிரி பிறுபிறுன்னு தெரியும். நீங்கள் தயிரும் உப்பு போட்டு நல்லா கூழை கையில் நல்லா கரைச்சிட்டு அப்போதான் தண்ணியை ஊற்றி கரைக்கணும். இதுக்கு சைட் டிஷ் மாங்காய் இருந்தால் மாங்காய் வச்சுக்கலாம், இல்லை கருவாடு பொரித்து வச்சுக்கலாம், மோர் மிளகா வச்சுக்கலாம், ஊறுகாய் வச்சுக்கலாம், துவையல் வச்சுக்கலாம். எதை வேணாலும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இன்ஷா அல்லா நீங்களும் இந்த சூடு காலத்துக்கு அவ்வளோ நல்லது. ஆனால் அதுக்காக டெய்லியில் வாரத்தில் 2 நாள் 3 நாள் குடிச்சிங்கனாவே போதும். இப்போ 1 கிலோ வாங்கினீங்கன்னா எப்படியும் 5 வாட்டி செய்யலாம். ஒரு ஆளாக இருக்கிறப்போ 2 ஆளாக இருந்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 4 பண்ணி பங்கு போட்டு வச்சுட்டு ஒரு நேரத்துக்கு 1/4 கிலோ போட்டு அரைச்சிங்கன்னா 2 பேர்த்துக்கு தாராளமாக 2 நேரத்துக்கு வந்துடும். இன்ஷா அல்லா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ இந்த சூடு காலத்துக்கு அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இன்ஷா அல்லா அல்லாஹ் இருக்கிறேன். நான் இந்த கிளிப்பு எடுத்தப்போ நான் ஒரு ஆள் எனக்கு அது கம்பு ஊற போட்டது இதெல்லாம் எடுத்து அது போயிடுச்சு, தெரியாமல் அமுக்கி விட்டுட்டு அது போயிடுச்சு. அதனால் நான் இப்போ வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறேன் உங்களுக்கு. இன்ஷா அல்லா.